ஒரு சில விஷயத்த லைஃப்ல அனுபவிக்கிறதுக்கு வந்து கால சூழ்நிலைகள், நேரம், காலம் எல்லாம் பார்க்கணும். ஏரோப்ளேனுக்குள்ள போய் நல்ல போட்டோ வீடியோ எடுத்து சாப்பிட்டுட்டு உண்மையில சூப்பரா இருக்கு. நல்ல சன்செட் டைம் வந்திருக்கோம். பெருசா இருக்கு. இவர் ஹைரா ஹைரா ஹைராப்பா ஃபியூல் டேங்க்னா அது எல்லாம் தெரிஞ்சிருக்க பையலைக்கு 100 ரூபா டிக்கெட் போட்டு ஏரோப்ளேன்ல ஏற போறீங்கப்பா. இது ட்ரோன் கொண்டு வரல. நான் வந்து ஏர் இந்தியா ஃபிளைட்டை அப்படியே வாடகைக்கு பழச வாங்கி அந்த ஆளை செஞ்சு வச்சு முன்னாடி மேலே உள்ள சுவிட்சு அந்த இப்போ ஓட்டுறதுக்கு ஒரு லிவர் இழுப்பாவல்ல, அந்த லிவர் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுகமான அனுபவங்க. அதுலேயும் ஃபேமிலி கூட ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ நான் எந்த இடத்துல போயிட்டுருக்கேன்னா ஹைவே, நேஷ்னல் ஹைவேல போய்கிட்டு இருக்கேன். என் குடும்பம் அத்தனையுமே மகிழ்ச்சியாக காரில் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் விடிய விடிய கொட்ட கொட்ட முழிச்சு கார் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனையோ முறை இதே ஹைவேல சோலோவாக அப்படியே தனியாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் முறையாக என் குடும்பத்தோட, அதுவும் மிட் நைட்டில் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுற எனக்கு அன்னைக்கு இரவு முழுக்க தூக்கமே வரல. இளையராஜா பாட்டையும் தேவா பாட்டையும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கங்கே டீ கடைகளில் நிறுத்தி என்னுடைய இரவு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய மொபைலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. என்னுடைய குடும்பத்தோட ரொம்ப தூரமாக ஆடா இருடா எங்கடா போகிறேங்கிறத சொல்லாமல் இப்படியே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, பொங்கலுக்கு வாய் சும்மா இல்லாமல் நான் எங்கேயும் ரைடு போகலப்பா, நம்ம ஃபேமிலியை வேணால் எங்கேயாவது போவோமான்னு என் வீட்டம்மாட்ட கேட்டுவிட்டேன். அவ்வளோதான், தலையில் ஏறி உட்காந்துட்டாங்க 3 பேரும். எங்கேயாவது கூட்டு போங்கன்னு. கடைசியில் எதையாவது ஒரு ரூட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ரூட்டு தான் ஹைதராபாத். ஃபைனலாக முடிவு பண்ணி ஹைதராபாத்னு சொல்லியாச்சு. கூகுளில் போய் ஹைதராபாத் எவ்வளோன்னு அடித்து பார்த்தா அடேங்கப்பா 1200 சில்லரை கிலோமீட்டர். சோழி முடிஞ்சது. அடையப்பா இவ்வளவு தூரமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கு தான் தூரம், லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தானே. அதனால வாங்கப்பா போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். விடிய விடிய வண்டி ஓட்டி காலையில் கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் நிறுத்தினேன். நம்ம பிள்ளையெல்லாம் எந்திரிச்சு பல்லு விலைக்கு அழகாக அந்த சுற்றிப்புற சீனிக்கான இடத்த என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இப்படி ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். பல்லு விலைக்கு முடித்த உடனே பசிக்குதுன்ட்டாவ கடைசியில் தேவனகல்லி அப்படிங்கிற ஒரு பைபாஸில் ஒரு பிளாட்பார ஹோட்டலில் பிள்ளைகளுக்கும் அப்புறம் வீட்டம்மாவுக்கு எனக்கு எல்லாருமே நான் வந்து சாப்பிட்டோம். ஃபைனலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. நீ வந்து இட்லி சப்ப சைஸில் இருக்கிறடா அது இட்லி. அது ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து கர்நாடகா அந்த பக்கம் வந்திருக்கனடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆந்திரா போகிற. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸா? ரோட்டு கடை வருதுங்க. நம்ம தமிழ்நாட்டு லாரி எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. இது வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டு பார்டர் பக்கத்தில் வந்துட்டேன் நான். அதாவது பைபாஸில் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போகிற வண்டிகள்லாம் போகும் இல்லையா, அந்த ரூட்டு பாகலூர் ஹைவே. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வண்டியில் தள்ளு வண்டியில் சாப்பிட்ற சுகம் தான். என்னமோ சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாரையும். கேத்தி எப்படி இருக்கு? கேத்திட்டே கேட்போம். அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காள் என் பிள்ளை. பூரி ஃபேவரட் இவளுக்கு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரைடு அடித்தோம். 1 மணி ஆயிடுச்சுங்க. சிக்கபல்லாபுரா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இருக்கான்னு தெரில. அதில் ஸ்டார் பக்ஸு, KFC அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. நம்ம 2K கிட்ஸு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அதில் சாப்பிட்டே ஆகணும்ப்பா அப்படின்ட்டாவோ. அதனால் ஓரம் கட்டி அதில் ஆர்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு சில விஷயத்த லைஃப்பில் அனுபவிக்கிறதுக்கு வந்து கால சூழ்நிலைகள், நேரம், காலம் எல்லாம் பார்க்கணும் பார்த்துருக்கு. அதில் நான் வந்து முக்கியமாக இன்னைக்கு அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார் பக்ஸில் உள்ள காஃபி. என்னடா இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ வயசாச்சு, இவ்வளோ இடம் ஊரெல்லாம் சுற்றிருக்கேன், இன்னும் ஸ்டார் பக்ஸ் காஃபி குடிக்கலன்னா குடிக்கவே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நான் தனித்தனியாக போய் அனுபவிச்சிருக்கேன். இது மட்டும் என் ஃபேமிலியோடு போனால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களே. காஃபி லவர்ஸ் என் ஃபேமிலியில் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால் வந்தது.
இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஃபேமிலியை கூட்டிட்டு. ஹாய், ஹாய். என்ன ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. இவளுக்கு வந்து ஸ்டார்பக்ஸ் காஃபி, இந்த பர்கர் கிங் இதெல்லாம் நாங்கள் கிராமத்து பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால சிட்டிக்கு வந்தால் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடணும், போகணும், வரணும்னு ஆசை. அதனால சாவி எடுத்துட்டா சாம், சாவி எடுத்துக்கோ. அந்த லோகோவே பாருங்கப்பா, எவ்வளவு அந்த லோகோ என்ன ஒரு மோகினி இருக்க மாதிரி இருக்கு, அப்படிதானே? இல்லப்பா, ஒரு குயின் இல்ல, அது கடல் கண்ணி தெரியுமா? செம சூப்பரா. நாங்க உள்ள போய் என்ன சாப்பிட போறோம் பாக்கலாம் வாங்க. இது வந்து எங்க இருக்கு, இடம் எங்க இருக்குன்னா பெங்களூர் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 50-60 கிலோமீட்டர் தாண்டி ஏதோ கச்சான்னு போட்டிருக்கு. என்ன ஊர் பேரு எனக்கு தெரியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உள்ளே போயிட்டு ஒன்றுமே சாப்பிடல. 1300 3 காப்பி வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் கேஎஃப்சியில் சில்லி சிக்கன் அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கையில் வாங்கி வச்சுக்கிட்டு காரில் போய் குடிப்போம்ட்டு வந்ததுக்கு ஸ்டார்பக்ஸில் 2-3 ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்தாலும் அங்கேருந்து கிளம்பிட்டு பார்த்துடுங்க. ஆந்திராவுக்குள்ளே முறையாக என்ட்ரி ஆகிறோம். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஆந்திரா வரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு தெலுங்கானா வரும். இப்போ நான் ரூட்டு போட்டிருக்கதே ஹைதராபாத்துக்கு தான் போட்டிருக்கேன். நைட்டு கிட்டத்தட்ட 9:30 மணிக்குள்ளே போய் சேருவேன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ஆனாலும் ஃபேமிலியாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கேயாவது பசிக்கிற இடத்துல சாப்பிடணும்னு கேட்பாவ. அதான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அப்படியே நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன்னா அப்படியே கர்னூல்னு ஒரு ஊர் வந்துச்சு. அதில் கர்னூல் ஃபஸ்ட்டு ஏர்பஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று போட்டு என்னத்தை நிறுத்துறீங்க இருந்தாங்க தெரியுமா உள்ளுக்குள்ளே? உங்களுக்கு தெரியுதா? அங்கிட்டு பாருங்கள், ஒரு ஏரோப்ளேனை நிறுத்தி வச்சுருக்காங்க. பக்குன்னு ஆகிப்போச்சு. ஒரு முழு ஏரோப்ளேனை ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. நான் முதல்ல டெல்லியில் 2 ஏரோப்ளேனை இப்படி தான் ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்த்துருக்கேன். இந்த குர்னூலில் இப்போ தான் பார்க்குறேன் பார்த்துடுங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட போர்டிங் பாஸ் இருக்கான்னு கேட்டாவ. என்னடா இது ஃப்ளைட்டுக்குள்ளே நெஜ ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம், போர்டிங் பாஸ்லாம் கேட்காவில்ல அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது போர்டிங் பாஸ் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்னு வைங்க, உள்ளே போய் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஏரோப்ளேனுக்குள்ளே போய் நல்ல ஃபோட்டோ வீடியோ எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கழிக்கும் போது 100 ரூபாயை அந்த பில்லில் சேர்த்து கழிச்சிட்டு வந்துடலாமாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நல்ல சன்செட் டைம் வந்திருக்கோம். இது வந்து ஏர் இண்டியா வண்டியா, ஏர் இண்டியா பஸ்ஸா? ரைட் IATA வேறு லெவலு. இனி லைஃப்பில் டம்மி ஃப்ளைட்டாக இருந்தாலும் ஒரு ஃப்ளைட்டை இவ்வளோ பக்கத்தில் இப்போ தானே பார்க்குறேன். வேற கூட இல்லை, ஆனால் ஒரு டம்மி ஃப்ளைட்டு ஓகே பரவாயில்ல. இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது ஆச்சரியம் தானே. தூக்கி மேலே வச்சுருக்காங்க பாரு அவ்வளோத்தையும். இது டயரோட இன்ஜின் மட்டும் இருக்காது, அப்புறம் டயர்லாம் இருக்கு பார்த்தியா? ஓயோடா பெருசாக இருக்குது. இவர் ஹைரா ஹைரா ஹைராப்பா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களா அந்த இடமா இது? இன்ஜின் இருக்காடா? இது வந்து லேண்டிங் கியர் தான் இருக்குண்ணே. லேண்டிங் கியர் ஐட்டம்லாம் இருக்கு, மற்றபடி இன்ஜின் இல்லை. ஃபியூல் டேங்க்குண்ணே அது. எல்லாம் தெரிஞ்சிருக்க பையலைக்கு. இது ஓப்பன் பண்ணால் ஃபியூல் டேங்க்கு, லேண்டிங் கியர்லாம் இருக்கு, நல்லா தெரியுதுல. இது ஃபெயிலா போனா தான் எல்லாருக்கும் சங்கு ஊதிடுவாங்க. லைட் ஹீட் எல்லாம் இருக்கப்பா. என்னப்பா சிவா என்ன சொன்ன? 100 ரூபா டிக்கெட் போட்டு ஏரோப்ளேன்ல ஏற போறீங்கப்பா. வேற லெவல் தான் கண்ணி. 100 ரூபாயில ஏரோப்ளேனா? அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே ஏரியா இருக்குங்க. மேலே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. செமல்ல. ஆந்திராவில் இப்போ நம்ம ஊரில் யாரும் இது வரைக்கும் வைக்கலான்னு நினைக்க, தமிழ்நாட்டில் ஆந்திராவில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க. செம. இன்னும் கொஞ்சம் மரம் செடியெல்லாம் இந்த பக்கம் சுற்றி வளர்த்தாங்கன்னு வைங்க, இனிமேல் அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு அப்படியே இருக்குது. இது ட்ரோன் கொண்டு வரல, நான் ட்ரோன் கொண்டு வந்திருந்தா இனிமேல் பெட்டராக இருந்திருக்கும். கதவு இந்த இதே மாதிரியே கதவை ஓப்பன், அந்த கதவுலாம் அப்படியே வச்சுருக்காங்க. இதில் போனீங்கன்னா இதுதான் காக்பிட், அங்கே இருக்குது. நோ என்ட்ரி. எப்பா சூப்பராக இருக்கே. ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட். இன்னும் தள்ளி போங்க, இன்னும் தள்ளி போடா சாம். கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கட்டும் சார், பேச முடியும். சீட்டு ஜம்முன்னு வச்சுக்கோங்க. சாம், where are you going? பாரிஸ். அதுக்கு டிக்கெட் கூட எடுத்தாச்சு. பாத்துக்கோங்க, பாரிஸ். குர்னூல் டு பாரிஸ். குர்னூல் டு பாரிஸ். குர்னூல் எங்க இருக்கு?
ஆந்திராவில் இருக்கு. இதுதான் பெரிசா. அட பாருங்களா, நம்ம இது என்னது ஆந்திராவில் இருக்க குர்னூல் மாவட்டத்தில் குர்னூலுங்கிற சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. வேற லெவலில் இருக்கு ஆம்பியன்ஸில். இப்போ வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட்டை அப்படியே வாடகைக்கு பழசை வாங்கி அந்த செஞ்சு வச்சு உள்ள ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம டெல்லியில் பார்த்துருப்போம், 2 ஃப்ளைட்டு முன்ன பின்ன நிற்கும்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே தான் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா பிள்ளைங்களா? ஆமா, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்ன இருக்கு? அதுவும் டிராவல் பண்ணுதா? இந்த ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. போர்டிங் பாஸ்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 100 ரூபாயை நீங்கள் பில்லில் கழிச்சிக்கிடலாம். நீங்கள் ஒருவேளை சாப்பிடாம நீங்கள் வந்து ஊரை சுற்றிட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே போகிறீங்கன்னு வைங்க, 100 ரூபா காலி. இவ்வளோ அழகான ஆம்பியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். ஆந்திரா சில்லி சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பட்டர் நான், பட்டர் சிக்கன் மசாலா, அப்புறம் சில கூல்ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். திருப்தியாக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஆந்திரா சில்லி சிக்கன் ரொம்ப அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகள் சொன்னாங்க. அருமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் கட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. எத்தோ தண்டி எல்லாம் அப்படியே இருக்குங்க. ஏரோப்ளேன்ல இருந்து எல்லாத்தையும் கலட்டி வச்சிருப்பாங்க கண்ட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது எல்லாமே. இந்த ஏரோப்ளேனை வாங்கும்போது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டாங்க போல இருக்கு. இன்ஜின் ரூமு தான் அப்படியே இருக்குன்னு பார்த்தா கேபினெட்டு அப்படியே இருக்குதுங்க. ஒரு பைலட் 2 பேர் உட்காந்து அந்த ஓட்டலாம் போல இருக்கு. கண்ணாடி மேலே உள்ள சுவிட்சு, அந்த இப்போ ஓட்டுறதுக்கு ஒரு லிவர் இழுப்பாவல்ல, அந்த லிவரு எல்லாமே அப்படியே இருக்கு. ஒரு திசை காட்டுற மானி மிஷினு, ஏரோடைனமிக் எல்லாமே ஐயோ ஒன்றுமே எனக்கு சொல்ல தெரியல. பார்த்து வியந்து போய் உட்காந்துருந்தேன். நம்மளும் ஒரு கோ பைலட் மாதிரி உணர்ந்தேன் அந்த நேரம் தான். இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு ஒரு ஏரோப்ளேனுடைய கேபினுக்குள்ளே நம்ம போய் உட்காந்துருக்கோம். அது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதான் சரி நம்ம மக்களுக்கும் அதையும் காட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்துடுங்க பாருங்கள், டாட்டா காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடியெல்லாம் ஓப்பனாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து எட்டி பார்க்குறதுக்கு இந்த வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் நமக்கு அப்படியே வருது. எந்த சுவிட்சும் மாறலை பற்றிலாம். அப்புறம் சின்ன குட்டி சுவிட்சு வரைக்கும் அந்த வச்சுருக்காங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது, இன்ஜின் 1 2 பாருங்க, அந்த திசை என்னங்கிறது காட்டுறது, எவ்வளோ ஹைட்டில் பறக்கணும், எவ்வளோ தூரத்தில் பறக்கணும், இறக்குறது ஏற்றுறது எல்லாமே இருக்குது. ஐயோ கால்குலேட்டர் கொண்டு இருக்குது. கணக்கு போடுவாங்களோ வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது. சைடில் ஒன்று வச்சுருக்காங்களோ, அது எதுக்கு அந்த லிவர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. என்ன நம்ம எந்த சுவிட்சாவது போட்டு இப்போ வண்டி பறந்துடப்படாதுல, வாங்க ஓடிடுவோம். நீங்களும் அந்த வழியாக போனீங்கன்னு வைங்க, இந்த ஏரோப்ளேன் ஹோட்டலில் சாப்பிட மறந்துடாதீங்க. சாப்பிட்றீங்களோ இல்லையோ அந்த ஏரோப்ளேனை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா போட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறக்காது. என்னது ஏரோப்ளேனு கீழே நின்று ஒருத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காளா? எப்படிங்க அந்தான்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ கிட்டலாம் நல்லா அழகழகாக எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மணி 6 மணி ஆகிடுச்சிங்க. 1.5 மணி நேரமாக அந்த இடத்த வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஹைதராபாத்து போய் சேரணுன்னா என்ன நேரம் ஆகும் பார்த்துக்கிடுங்க. நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சு. அதுவும் ஹைதராபாத்துக்கு போகல, அதுக்கு முன்னாடியே 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கொத்தூர்னு ஒரு இடத்துல ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். வேறு வழி இல்லை, எனக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ டே 1 அழகாக என்ஜாயபுளாக முடிஞ்சுது. இன்னைக்கு டே 2ல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த நம்ம ஃபேமிலி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.